ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதற்கான பிடிஎஃப் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து குரூப் 1க்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து குரூப் 4க்கு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் பர்டிகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குரூப் 1 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 13ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதற்கான அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 27ஆம் தேதி. ஓகேங்களா, இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 27ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் வந்து ஜூலை 13ஆம் தேதி. ஓகேங்களா, எவ்வளோ வேகன்சிஸ் எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் அந்த பிடிஎஃப் அப்டேட் பண்ணல. பிடிஎஃப் வந்தால் தான் நமக்கு தெரியும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது என்னங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அப்போ தான் தெரியும். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே குரூப் 1க்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஜூலை 13ஆம் தேதி எக்ஸாம். ஓகேங்களா, நீங்கள் குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.